தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 17 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காலை முதல் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தங்கச்சி மடம், அக்காள் மடம், பாம்பன் மற்றும் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மீனாட்சிபுரம், நடராஜபுரம் பகுதியில் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் தெருவில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் திருவேங்கடம் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீரோடு கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்தன. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க தார்பாய்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திடீரென பெய்த கனமழையால் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். முன்னதாக நெல் மூட்டைகள் நனையாமல் இருக்க மேற்கூரை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்து வைக்கப்பட்டிருந்த 2000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. நெல் மூட்டைகளை உடனடியாக சேமிப்பு கிடங்குகளுக்கு மாற்றவும், நனைந்த மூட்டைகளை விரைவாக அரவைக்கு உட்படுத்தவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியிருப்பது இந்திய அரசியலமைப்பின் கட்டமைப்பு மீதான தாக்குதல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கருப்பு பேட்ச் அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ வேலுமணி பேசியுள்ளார். மறுபுறம் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்த நிலையில் சிறுபான்மையினரின் வாக்குகளை காக்கவே திமுக இதுபோன்று நாடகமாடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். திமுக இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக்கி 2026 சட்டமன்ற மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தல்களில் அப்பாவி இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தும் என குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடு முழுவதும் 8,72,000 வக்ஃபு சொத்துகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு கணக்குப்படி சுமார் 5 லட்சம் சொத்துகள் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் 12,000 கோடி ரூபாய் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட இ பாஸ் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இ பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்கள் பந்த் நடத்தி வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படுவதாக கூறி உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு செப்டம்பர் மாதம் முதல் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். கரும்பு டன் ஒன்றுக்கு விரைவில் 4000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அவர் அறிவித்திருக்கிறார்.
தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவில் செயல் அலுவலரின் உத்தரவின் பேரில் கோவில் பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் மண் அள்ளப்படுவதால் கோவில் உறுதி தன்மையை இழந்திருப்பதாக கூறி நம்பிராஜன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். தர்பூசணி பழம் குறித்த அர்த்தமற்ற வதந்திகளால் விற்பனை பெருமளவு குறைந்து உழவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தர்பூசணி பழங்களின் நன்மைகள் குறித்தும் அவற்றின் தன்மை குறித்தும் தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாயிகளை காக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தர்பூசணிகளில் செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்தியதாக சென்னையில் எங்கும் கண்டறியப்படவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தெரிவித்துள்ளார். எந்த விதத்திலும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு தாங்கள் எதிரிகள் அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே தர்பூசணி தோட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழங்களை வெட்டி ஆய்வு செய்தனர். ஆட்சியர் உத்தரவின்படி பாசரப்பட்டி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் ரசாயனம் கலக்கவில்லை என்பதை உறுதி செய்தனர். டாஸ்மாக் ரெய்டு தொடர்பாக டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை வேறு அமர்வுக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வில் உள்ள நிலையில் அதில் ஒரு நீதிபதியின் சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞராக இருந்துள்ளதால் வேறு அமர்வுக்கு மாற்ற வழக்கறிஞர் KM விஜயன் முறையிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. புதன்கிழமை 68,080 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு சவரன் ஆபரண தங்கம் வியாழக்கிழமை 400 ரூபாய் அதிகரித்து 68,480 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆபரண தங்கம் 1 கிராம் 50 ரூபாய் அதிகரித்து 8,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். ஓ பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியை தனியே சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களுக்கான பாஜக தலைவர் நியமனம் குறித்து வரும் 7ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் நடைபெறும் ஆலோசனையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து வரும் 9ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலியல் கைதி ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக நிர்வாகியாக இருந்த ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் வழக்குகளை CBI அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் மனு தாக்கல் செய்தார். சென்னையில் கார்ல் மார்க்சுக்கு உருவச்சிலை அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரான மூக்கையா தேவரை சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றார். அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் இரு விவகாரங்கள் தொடர்பான புகார்கள் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி முடிப்பதற்கு உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி தரவில்லை என்றால் கைதாகி கவன ஈர்ப்பு போராட்டமாக மாற்றுமாறு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அந்த கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி வெள்ளிக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் தவிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வானிலை முன்னெச்சரிக்கை மற்றும் புயல் கண்காணிப்பிற்காக 2 புதிய ரேடார்கள் அமைக்கப்படும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் மாவட்டங்களுக்காக ஏற்காட்டிலும் தென் மாவட்டங்களுக்காக ராமநாதபுரத்திலும் 56 கோடி ரூபாய் மதிப்பில் 2 C-பேண்ட் டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடிகர் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கு விசாரணையில் ராம்குமாருக்கு உதவ நடிகர் பிரபு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் தான் தயாரித்த படத்திற்காக 3.5 கோடிக்கு மேல் கடனாக பெற்ற நிலையில் சிவாஜியின் அன்னை இல்லம் ஜப்தி செய்யப்பட்டது. மதுரை வரும் பிரதமர் மோடியிடம் தமிழகத்திற்கு நிதி பெறுவது தொடர்பாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சந்தித்து பேசுவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தெரிவித்துள்ளார். நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் மூலம் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் அறிவியல் ஆய்வகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பொது இடங்களில் நடப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் கொடிக்கம்பங்களை மாவட்ட தலைவர்கள் தங்கள் பகுதிகளில் உடனடியாக அகற்ற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கட்சி தலைமை வலியுறுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் அங்கிருந்து தப்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவி ஒருவர் திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி ரயில் நிலையம் அருகே உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்தார். அவரிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தொடர் சாய கழிவுகள் கலப்பால் பவானி ஆற்று நீர் ஆரஞ்சு நிறத்தில் மாறியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் பெயருக்கு மட்டும் வந்து ஆய்வு செய்துவிட்டு செல்வதாகவும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்க சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை ஏன் தாமதமாகிறது என நீதிபதி சக்திவேல் கேள்வி எழுப்பினர். அதற்கு வழக்கை விசாரிக்கும் நீதிபதி பணியிடம் காலியாக உள்ளதாகவும் பொறுப்பில் உள்ள நீதிபதிதான் வழக்கை விசாரிப்பதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் நிலங்களை பதிவு தரவில் பதிவு செய்ய வரும் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கு வரும் வேளாண்மை அலுவலர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொது சேவை மையங்களை விவசாயிகள் அணுகி தங்களது நிலங்களை பதிவு செய்து பயன்பெறலாம் என வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. தனது கோரிக்கையை பரிசீலித்து மூக்கையா தேவருக்கு சிலை வைக்க தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மூக்கையா தேவருக்கு சிலை வைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் கடந்த 27ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கோரிக்கை வைத்திருந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே போதையில் அக்கா மற்றும் அவரது மகனை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கிவிட்டு தம்பி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெரியகுளத்தைச் சேர்ந்த ஆனந்தி கணவர் இறந்த நிலையில் 13 வயது மகன் மற்றும் அவரது தம்பி பாண்டீஸ்வரன் உடன் வசித்து வந்தார். மதுபோதைக்கு அடிமையான பாண்டீஸ்வரன் இருவரையும் இரும்பு கம்பியால் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்தான். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் பணம் கொடுத்தும் சிடி மற்றும் MRI ஸ்கேன்கள் எடுத்துக் கொள்ளலாம் என கல்லூரி முதல்வர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிடி, MRI ஸ்கேன் எடுக்க வரும் நோயாளிகள் ஆன்லைன் மூலம் மட்டுமே கட்டணத் தொகையை செலுத்த வேண்டும் என மருத்துவ சேவை கழகம் அறிவுறுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகள், வணிக நிறுவனங்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு பிறகு முறைப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவித்துள்ளார். மே 15க்குள் 100% தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்படுவதை ஆய்வு செய்து உறுதி செய்வதற்காக குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள இலவச கழிவறை மற்றும் குளியலறையை பயன்படுத்த பக்தர்களிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. கோவில் நிர்வாகம் ஊதியம் வழங்காததாலேயே பணம் வசூலிப்பதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மேற்கு வங்கத்தை சேர்ந்தவரை இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளில் அதிகாரியாக பணிபுரியும் ஸ்விகியா என்பவருக்கு உரிமையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டு அலுவலக வங்கி கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு குறுஞ்செய்தி வந்துள்ளது. கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தனியார் கல்லூரி விழாவில் தவேக கட்சி கொடிப்பாடலை ஒளிபரப்பி ஆதவ் அர்ஜுனாவை வரவேற்ற சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற போது கல்லூரி நிர்வாகம் சார்பில் தவேக கொடிப்பாடலை ஒளிபரப்பி வரவேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தாய்லாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு பாங்காக் விமான நிலையத்தில் அந்நாட்டின் சார்பில் ராணுவ மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு கையில் இந்திய கொடியுடன் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக வெள்ளிக்கிழமை முதல் 6ஆம் தேதி வரை இலங்கை செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து நடைபெறும் பேச்சுவார்த்தையின் மூலம் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுவடையும் என மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பு, சீனாவின் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். இந்த இரு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி, இல்லையென்றால் இது நம்மை முற்றிலுமாக அழித்துவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட ஒப்புதல் வழங்க கோரி அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து கடிதம் வழங்கினார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் பணி நியமன ஊழல் வழக்கில் 25,000 ஆசிரியர்களை பணியிலிருந்து நீக்கி உத்தரவிட்ட கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்தது. அம்மாநில பள்ளி சேவை ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பில் முறைகேடுகள் நடந்ததாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதி வீட்டில் பணம் பிடிப்பட்டால் அவர் இடமாற்றம் செய்யப்படுவது போல ஏன் ஆசிரியர்களையும் இடமாற்றம் செய்யக்கூடாது என 25,000 ஆசிரியர்கள் நியமனத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை குறிப்பிட்டு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இந்துக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்குவதாக கூறி தேர்தல் ஆணையத்தில் பாஜக சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜகவினர் கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் அம்மாநில தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். பெங்களூரு ரயில் நிலையத்தில் சகோதரனுடன் சொந்த ஊருக்கு புறப்பட்ட பீகாரைச் சேர்ந்த இளம் பெண்ணை 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பெண்ணின் அழுகுரலை கேட்டு அங்கு வந்த உள்ளூர் வாசிகள் 2 ஆட்டோ ஓட்டுநர்களையும் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். பெங்களூருவில் ஓலா, ஊபர் உள்ளிட்ட பைக் டாக்ஸிகளுக்கு 6 வாரம் தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான மனு விசாரணையின் போது முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாததால் 6 வாரங்களுக்கு பைக் டாக்ஸிகள் முற்றிலும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் 3 மாதங்களில் அதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டார். பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகளில் சில இடங்களில் ஆறு போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் விஷ்ணுவர்தன் சாலை உள்ளிட்ட சில சாலைகளில் சுமார் 1 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்குள் 3 கரடிகள் புகுந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இரவில் யாராவது வந்தால் எச்சரிக்கை செய்ய பொருத்தப்பட்டிருந்த சைரன் கரடி நடமாட்டத்தால் ஒலித்த நிலையில் கரடிகள் அங்கிருந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றன. ராமநாதபுரத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வந்த கல்லூரி மாணவர்கள் 2 கைது செய்த போலீசார் உடந்தையாக இருந்த தாயையும் கைது செய்தனர். சிறுமியின் தந்தை வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் அவரது தாயுடன் தகாத உறவில் இருந்து வந்த வாலாந்தரவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் நவீன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமியார் வேடத்தில் வந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேலை திருடி சென்ற நபரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். மருதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேல்கோட்டம் தியான மண்டபத்தில் மூலவருக்கு முன்பாக இருந்த 2.5 அடி வெள்ளி வேல் திருடு போனது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான 3 பேரையும் விடுவிக்க கூடாது என சிபிசிஐடி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. குற்றம் சாட்டப்பட்ட 3வரும் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் சிபிசிஐடி தாக்கல் செய்த மனுவை ஏற்று நீதிமன்றம் வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோவில் செயல் அலுவலர் கோவில் ஊழியரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கோவில் எழுத்தர் அளித்த புகாரில் செயல் அலுவலர் ஜோதி ரசாயனம் தடவிய பணத்தை பெற்றபோது கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே விடுதி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாதிரியார் உட்பட 2 போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். புறத்தாக்குடியில் செயல்பட்டு வரும் விடுதிக்கு குழந்தைநாதன் என்பவர் வார்டனாக இருந்த நிலையில் அவரின் நண்பர் சுந்தர்ராஜன் மாணவிகளிடம் அத்துமீறியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 11 நாட்களில் 83 பேர் தெருநாய் கடிக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சூழலில் தெருநாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள ரைன் நதி வேகமாக வறண்டு வருவதால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பெரிய கப்பல்கள் தரை தட்டுவதால் கூடுதல் செலவு ஏற்படுவதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். ரஞ்சி கோப்பையில் மும்பைக்காக விளையாடும் தொடக்க ஆட்டக்காரர் ஆயுஷ் மாத்ரேவை மிட் சீசன் ட்ரையல்ஸ்க்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அழைத்துள்ளது. அவர் தங்களை மிகவும் கவர்ந்துள்ளதாக தெரிவித்த சென்னை அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன், இது ஒரு சோதனை மட்டுமே என்றும் தேவைப்பட்டால் அவரை பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். இயக்குனர் பாரதி ராஜாவை சந்தித்த கங்கை அமரன் பாடல்கள் பாடி ஆறுதல் படுத்தினர். இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் மகனை இழந்து வாடும் பாரதி ராஜாவை நேரில் சந்தித்து பாடல்களை பாடினார். இதை அமைதியாக கேட்டபடியே பாரதி ராஜா அமர்ந்திருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. இயக்குனர் அட்லி நடிகர் அல்லு அர்ஜுன் இணையும் புதிய படத்திற்கு நாயகியாக பிரியங்கா சோப்ரா நடிக்க இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த படத்தில் நாயகியாக நடிக்க ஹாலிவுட்டில் இருந்து இந்தியா பக்கம் வந்துள்ள பிரியங்கா சோப்ரா ரூபாய் 40 கோடி வரை சம்பளம் கேட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்கள் வருடத்தில் 3 நாட்கள் சுப்ரபாத சேவை, விஐபி பிரேக் மற்றும் 4 நாட்கள் 300 ரூபாய் தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிராம் எடையுள்ள ஏழுமலையானின் தங்க டாலர் மற்றும் ஒரு 50 கிராம் வெள்ளி டாலர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் கோவிலில் பங்குனி பிரமோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியை முன்னிட்டு கரியமாணிக்க பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர கோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக 4 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருந்த நிலையில் புரோகிதர்கள் வேறு வழியில் 20 நபர்கள் வரை அனுமதியில்லாமல் அழைத்து சென்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீண்ட நேரம் வரிசையில் நின்று கொண்டிருந்த பக்தர்களிடையே புரோகிதர்கள் அனுமதி இல்லாமல் நபர்களை அழைத்து சென்றதால் அதிருப்தி ஏற்பட்டது. சேலம் எடப்பாடியை அடுத்த குள்ளம்பட்டியில் உள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஏராளமான பெண் பக்தர்கள் புனித நீரினை ஊர்வலமாக எடுத்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவில் திருப்பணி நிறைவுற்று வெள்ளிக்கிழமையன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் கோவில் பங்குனி மாத திருக்கல்யாண உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கள்ளழகர் கோவில் பங்குனி மாத திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு காப்பு கட்டு விழா நடைபெற்றது. இதில் பொன்னமராவதி காவல் நிலையம் முதல் கடைவீதி வரை ஆண்கள் மட்டும் வாரி வைந்தான எனப்படும் கோலாட்டமாடி நேர்த்தி கடன் செலுத்தினர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு அதிகாலையில் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார் குடிமருத்து பட்டத்தை ஏற்றி வைத்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.